தானே நிவர் புயல்களை தொடர்ந்து பெஞ்சல் புயலும் கடலூரை பதம் பார்த்துள்ளது. சனிக்கிழமை இரவு முதல் கொட்டி தீர்த்த மழையால் கடலூரின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. கடலூரில் அரசு மருத்துவமனை சாலையில் சாலையே தெரியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியது. மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கிய நிலையில் நோயாளிகள் அவதியடைந்தனர். இதேபோல திருவந்திபுரம் சாலையிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கெடிலம் ஆற்றின் கரை உடைந்ததால் கேகன்பேட்டை பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து கொண்டது. பைபாஸ் போட்டதுனால அந்த தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தண்ணி வந்து இப்போ ஊர் உள்ளே சூழ்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு மக்களின் சார்பாக இதை பைபாஸில் கொஞ்சம் கிளியர் பண்ணி எங்களுக்கு வாட்டர் லைன் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மிகவும் நன்றாக இருக்கும். தண்ணி வந்துச்சு, குழந்தை வச்சுலாம் இருக்க முடியாது. அதிகாரிகள் யாரும் வரலையா? முகாமுக்கு பார்க்கல, யாருமே வந்து பார்க்கல. எங்களை நாங்கெல்லாம் தண்ணியில் தான் தத்த வச்சுன்னு இருக்கிறோம். யாரும் வந்து இன்னும் எதுவும் கேட்கறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. வருஷம் இதே தான் எங்களுக்கு. நைட்லேருந்து அதே மாதிரி செம மழை பெய்யுது. உள்ளாலாம் தண்ணி போகணும், உள்ளாலாம் ஒழுகுது. செவு ஒரு மூலையெல்லாம் வீரில் விட்டுருது. நீதிபதி பங்களா சாலை, குண்டு உப்பளவாடி செல்லும் சாலை உள்ளிட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விளம்பர பதாகைகள் இருக்கக்கூடியது அந்த எஸ்வி லைன்ல விழுந்து அது போன்று இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு 7-8 இடங்களில் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். லைக்வைஸ் இந்த மரங்கள் எங்கெங்கே விழுந்திருக்குதோ பிஎஸ்சி கோண்டூர் சாலைகள் மரம் ஒரு 3-4 மரங்கள் விழுந்தது. அதையும் சரி பண்ணியிருக்கிறோம். உச்சிமேடி கிராமத்தில் உள்ள மகாலட்சுமி நகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. வீடுகளில் சிக்கி தவித்தவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். பெரிய கங்கனாங்குப்பத்தில் 100 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. இதனால் வெளியேற முடியாமல் தவித்த மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்துக்கு தண்ணி பூந்திருக்கு. இங்கே எஸ்பி தனியார் மண்டபத்தில் நம்ம தங்க வச்சிருக்கோம். சமையல்காரங்களை வச்சு மளிகை ஜாமான், காய்கறி பொருட்கள் எல்லாமே உணவுப் பொருட்கள் தயாராகிடுச்சு. திடீர்னு நம்ம இதை ஏற்பாடு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருக்கும் சமையல் பொருள்லாம் ரெடி ஆகிடும். அங்கலான்குப்பம் கிராமத்தில் சிக்கிய மூதாட்டி, சிறுவன் உள்ளிட்டவர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை வீராங்கனையர் மீட்டு தாய் உள்ளத்துடன் சமாதானப்படுத்தினர். நெய்வேலியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. ஒரு சில இடங்களில் மின்கம்பிகள் மீது விழுந்த நிலையில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடலூரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அவர் வழங்கினார்.